ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஸ்டீம் அப்படின்ற ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பிசி கேம்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவையான கேம்ஸ் எல்லாம் இங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாடிக்க முடியும். நார்மலா போயிட்டு டவுன்லோட் பண்ண முடியுமானா முடியாது. நீங்க ஸ்டீம்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அந்த அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் உள்ள போயிட்டு நீங்க கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டீம்ல எப்படி நமக்கான ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு ஸ்டீம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்கான லிங்க் வந்து கிடைக்கும். ஓபன் பண்ணி உள்ள வரலாம். நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்குள்ள வந்துக்கலாம். இங்க மேல பாருங்க லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிடைக்கும். சைன்இன் பேஜ். நமக்கான ஒரு புது அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால நமக்கு இந்த பேஜ் தேவையில்ல. நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான பேஜ் தான் தேவை. கீழே பாருங்க கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேம் போட்டு ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கு எந்த இமெயில் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. இங்க மேல கொடுக்கக்கூடிய அதே இமெயில் அட்ரஸை கன்ஃபர்ம் யுவர் அட்ரஸ் அப்படின்ற இந்த செக்ஷன்லயும் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே கண்ட்ரி ஃபார் ரெசிடென்சி அப்படின்னு கேட்கும். இங்க நீங்க எந்த கண்ட்ரியோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய கண்ட்ரி லிஸ்ட் வந்து இருக்கும். இதுல உங்க கண்ட்ரி எதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இருக்கக்கூடியது இந்தியா அப்படிங்கிறனால அப்படியே விட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும். ஐ எம் ஹியூமன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். இது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கேப்சா வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். அதை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் இங்கே என்டர் பண்ணிக்கிட்டேன். கேப்சாவே வெரிஃபை பண்ணிட்டேன். எனக்கு கிரீன் கலர் டிக் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணி விட்டுருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல கீழே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் கொடுத்த மெயில் ஐடிக்கு போய் செக் பண்ண சொல்கிறாங்க. அங்கே வெரிஃபிகேஷனுக்காக ஏதோ மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க போல். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை மை இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணவே அந்த டேபுக்கு வந்து போய்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நமக்கு நம்மளுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கு என்ன பேர் வேணும்னு கேட்குது. உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதை கொடுத்துக்கோங்க. இந்த நேம் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அவைலபிளான நேமை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அரங்கா ஓஜின்னு கொடுத்துக்கிறேன். அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலரில் வந்து டிக் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வரும். வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம் வந்து நீங்கள் ஸ்டீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதே போல் இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய இந்த கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற செக்ஷன்லேயும் கொடுக்கணும். கரெக்டாக பார்த்து கொடுத்துக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிரியேட்டிங் யுவர் ஸ்டீம் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக ஸ்டீமில் நமக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்த நேம் வந்து ஷோ ஆகும். இங்கேயும் ஷோ ஆகும். இந்த நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.